வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய தற்சோதனை நிகழ்வாக நித்யானந்தம் என்ற தலைப்பில் சிந்திக்க உள்ளோம். நாம் நிரந்தரமாக இன்பத்தில் இருக்கிறோமா, எப்பொழுதும் இன்பமாக இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு இதை தான் நித்யானந்தம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம ஆசைப்படுறோம், கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். சரின்னு நம்ம வீட்டில் கார் வாங்குகிறோம். அப்போ அந்த மகிழ்ச்சி எவ்வளவு நாள் நீடிக்குது அப்படின்னு நம்ம சிந்தித்தோம்னா சிறிது நாள் தான். அதுக்கப்புறம் நமக்கு அந்த கார் பயணம் அப்படிங்கிறது நமக்கு நிரந்தர மகிழ்ச்சியை தர்றதில்லை. அடுத்த விஷயத்துக்காக நம்ம மனம் தாவிடும். பெரிய வீடு வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். அந்த வீடு கிடைச்சோன்னா கொஞ்ச நாள் நம்ம சந்தோஷப்படுவோம். அதுக்கப்புறம் நமக்கு அந்த வீட்டில் நமக்கு அந்த சந்தோஷங்கிறது நிரந்தரமாக இருக்கிறது இல்லை. எப்போ நம்ம மகிழ்ச்சியாக நிரந்தரமான மகிழ்ச்சியோடு வாழ முடியும்? அப்படி தான் எல்லாமே விஷயங்களுமே அப்படி தான். நமக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த மனம் அந்த பொருளை பெருசாக காட்டும். கிடைச்ச பிறகு நம்ம என்ன செய்வோம்? அதை அலட்சியப்படுத்துறத நம்ம வாழ்க்கையில் நம்ம உணர்ந்திருப்போம். அப்போ நம்ம எப்பயுமே நிரந்தரமாக நித்தியமாக நிரந்தரமான சந்தோஷத்தை அடையாமல் தாவிக்கிட்டே இருக்கமே நம்ம மனம். நம்ம குரங்கு என்ன செய்யுது? அடுத்தடுத்த பொருளுக்கு இன்றைக்கி இதுக்கு ஆசைப்படுது, நாளைக்கு வேறு ஒன்றுக்கு ஆசைப்படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம மனம் என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு விஷயங்களாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்புறம் அது கிடைச்ச பிறகு நமக்கு அடுத்தது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அன்லிமிட்டெட் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. எல்லை இல்லாமல் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? அடுத்தடுத்த பொருள்களுக்காக நம்ம ஆசைப்பட்டு நம்மளுடைய வாழ்நாளை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் சொல்லலாம். அப்போ ஏன் மனம் அந்த மாதிரி ஆசைப்படுது? நம்ம அப்படி ஆசைப்பட்டது கிடைச்சும் ஏன் மனநிறைவு அடையவில்லை அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னா, இந்த மனிதனுக்கு 6வது அறிவாகிய மனம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத மனவளக்கலைக்கு வந்த அன்பர்கள் நம்ம அனைவரும் அறிவோம். இந்த மனம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? தன்னை உணர்வதற்காக எழுச்சி பெற்றிருக்கு. அதாவது விலங்குகளுக்கெல்லாம் அது 5 அறிவாக இருக்கிறது. 6வது அறிவாக தன்னையே அறிகிறதுக்காக அது என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா எழுச்சி பெற்றிருக்கு. அந்த வேலையை விட்டுட்டு நம்ம வேறு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறப்ப அந்த மனம் எப்படி அமைதி அடைய முடியும்? அந்த மனதிற்கு அதன் மூலத்தை சென்று அடைந்தால் மட்டும்தான் அந்த மன நிறைவு கிடைக்கும். வேறு எதுக்கு போனாலும் அந்த மன அமைதிங்கிறது அந்த மனதிற்கு கிட்டவே கிட்டாது. நம்ம தவத்தில் நம்ம ஒரு மன நிறைவை நம்ம அடைஞ்சிருப்போம். அந்த நிறைவு நமக்கு எப்பொழுதும் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து தவப்பயிற்சிகளை மேற்கொள்ளணும். இப்போ நெப்போலியன் போன்ற அந்த மகா அரசர்கள்லாம் என்ன செய்வாங்க? மண்ணாசையில் பல போர்களில் ஈடுபட்டு அந்த எழுச்சி பெற்ற மனம் என்ன செய்யுதுன்னா திசை மாறி போயிடுது. அதை தான் மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகிடுது? ஒரு சிங்கம் தனக்கு வேண்டிய உணவு கிடைச்ச பிறகு அதுக்கு நிறைவு ஏற்பட்டுருது. அது நாளைக்கு வேணும்னு அது எடுத்து வச்சுக்கிறது இல்லை. தனக்கு தேவையான மிருகத்தை அடித்து தின்னுட்டு அதுக்கு அது அன்னைக்கு என்ன செய்யும்? தன்னுடைய உணவு தேவை நிறைவுற்றோன்னு அது அமைதியாகி தன்னுடைய நிலையில் அந்த நிலையில் தான் அது இருக்குது. ஆனால் மனிதன் அப்படி இருக்கிறது இல்லை. நாளைக்கு வேணும், அப்புறம் எதிர்காலத்துக்கு வேணும், அடுத்த தலைமுறைக்கு வேணும் அப்படிங்கிற பேராசையோடு இருக்கான். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தன்னை உணர்வதற்காக எழுச்சி பெற்ற மனம் திசை மாறி வேறு வகையில் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா பேராசையில் சிக்கிக்கிட்டு அந்த 6 தீய குணங்களில் பேராசையில் சிக்கிக்கிட்டு அது துன்பப்படுது அப்படிங்கிறத நம்ம உணர்றதில்ல. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த மனதை மூலத்தோடு இணைக்கிற நிகழ்வை நம்மளுடைய ஐயா கிட்ட நம்ம தவப்பயிற்சியில் உணர்றோம். நமக்கு செய்கிறப்போ கிடைக்கிற ஒரு மன நிறைவு நமக்கு கோடி ரூபா கிடைத்தாலும் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக உணர்ந்திருக்கோம். அப்போ அந்த நித்திய ஆனந்தம் எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த தன்னை உணர்தல் அப்படிங்கிற பயணத்தை நோக்கி நம்ம செல்கிறப்ப தான் நமக்கு அந்த நிரந்தரமான நம்ம மகிழ்ச்சி. ஐயா முகத்தெல்லாம் பாருங்கள், அப்படியே புன்னகை, ஆனந்தம், அப்படியே அதுதான் அந்த ஆனந்தமய கோஷம்னு சொல்லுவாங்க. மகான்கள்லாம் அந்த நிலையில் இருப்பாங்க. அந்த நிரந்தரமான நித்தியமான ஆனந்தம் அவங்களுக்கு மட்டும் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா அவங்க தன்னை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த நித்திய ஆனந்தம், நிரந்தரமான ஆனந்தம்ங்கிறது கிடைக்கும். அது வரைக்கும் இந்த மனதிற்கு அமைதி ஏற்படாது. எப்படி கடலில் தோன்ற நீர் மேகமாகி மேலே போனாலும் அது மழையாக பொழிஞ்சு ஆற்றுக்கு வந்தாலும் அது அந்த கடலில் போய் சேர்ற வரைக்கும் அமைதியாகிறது இல்லை. அதனால் மூலத்திலேருந்து வந்த நாம் அது நம்ம மனித பிறவியாக ஆகி பல்வேறு பிறவிகள் எடுத்து மனித பிறவி ஆகியிருக்கோம். மறுபடியும் அந்த மூலத்தை சேர்ற வரைக்கும் அந்த மனதிற்கு அமைதியோ மகிழ்ச்சியோ கிட்டவே கிட்டாது. நம்ம எது நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அதுக்கு அந்த நிரந்தரமான நித்தியமான அமைதி கிடைக்காது. அப்போ தன்னை உணர்வதே
அதுதான் நம்ம ஒரு இதில் கூட சொல்லியிருக்கோம். நம்ம எதுக்காக பிறந்திருக்கோமோ அதை தினமும் சொல்லிக்கணும். எனக்குள்ளே இருக்கும் தெய்வீக தன்மையை உணர்ந்து தினசரி கடமையை செய்வதற்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இடையில எது வேணாலும் வரலாம். நம்ம குழந்தைங்களை கவனிக்கிற கடமை இருக்குது, நம்ம குடும்பத்திற்காக செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, நம்ம தொழிலுக்காக சில செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. ஆனால் நம்ம தினமும் என்ன சொல்லிக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த வாழ்வின் நோக்கத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது நடுமனதிற்கு சென்று அதற்கான நிகழ்வுகளை நிகழ்த்தி நம்மளை என்ன செய்யும், அந்த வாழ்வின் நோக்கத்தை அடைவதற்கான வழிகளை நமக்கு காட்டும். அப்போ எனக்குள்ளே இருக்கும் தெய்வீக தன்மையை உணர்ந்து தினசரி கடமைகளை செய்வதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லி 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 தினமும் பதிவு செஞ்சு நம்ம வாழ்வின் நோக்கத்திற்காக தன்னை உணர்வதற்காக தவ பயிற்சிகளையும் மௌன பயிற்சிகளையும் மேற்கொள்கிறப்ப நமக்கு அந்த நித்திய ஆனந்தம்னு சொல்லப்படுற அந்த நிரந்தர ஆனந்தம் நமக்கு கிடைச்சி நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக வளமாக இருப்போம் அப்படிங்கிறத சொல்லி நம்ம அந்த கர்மயத்தில் இன்றைக்கி பதிவு செய்வோம். நம்ம நிரந்தரமான அமைதியை பெற நாம் என்ன செய்யணும், தவ பயிற்சிகளையும் தற்சோதனை பயிற்சிகளையும் மௌன பயிற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பதிவை இன்றைக்கி நம்ம தற்சோதனை நிகழ்வில் ஏற்படுத்திக்கிறோம். அது மட்டும்தான் நமக்கு நிரந்தரமான நித்தியமான என்றும் அழியாத ஒரு மன அமைதியையும் மன மகிழ்ச்சியும் தரும் அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கணும். வாழ்க வளமுடன். சாந்தி தவம். மனதை மூலாதாரத்திற்கு கொண்டு செல்வோம். மனம் முழுவதும் மூலாதாரத்திலே இருக்கட்டும். மூச்சு காற்றை இழுத்து மூலாதாரத்தில் பரவ விட்டு கொள்ளுவோம். மூலாதார சக்கரம் சுழல்வதை உணர்ந்து வருவோம். ஒரு அழுத்தமான உணர்வை மூலாதாரத்தில் பெறுகிறீர்கள். சாந்தி தவம் ஏற்ற ஏற்ற நமது கர்மயத்தில் உள்ள விலங்கின பதிவுகளான பேராசை, சினம், கடும் பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், முறையற்ற பால் கவர்ச்சி போன்ற தீய குணங்கள் நமது கருமையத்திலிருந்து வெளியேறி தெய்வீக தூய சக்தியின் தன்மைகளான அன்பும் அமைதியும் ஆனந்தமும் நமது கருமையத்தில் ஊடுருவட்டும். மனதை சிறிது நேரம் மூலாதாரத்திலேயே நிலைக்கச் செய்து இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.